This question basically asked in the mains of IIT JEE mains, okay, in 2019. ஓகே 2019 கேட்ட ஒரு கேள்வி இது ஐஐடி ஜேயில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் வாட் தேர் ஆஸ்கிங் இஸ் given statement is KA1 ஓகேவா அண்ட் KA2 KA3 are the respective ionization constant for the following reactions A, B and C. 3 reaction இருக்கு, reaction A, reaction B and reaction C. ஸோ இந்த ரியாக்ஷனோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் ரியாக்ஷனோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா KA1 ஓகே. ஸோ KA1. ரெண்டாவது ரியாக்ஷனோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் KA2 ஓகே. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா KA3. ஸோ இதுதான் ரியாக்ஷனோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். இது வந்து பேசிக்காக H2C2O4ங்கிறது ஆக்சாலிக் ஆசிட் இல்லையா. ஸோ ஆக்சாலிக் ஆசிட் வந்து டிசோசியேஷன் ஆகுது. அந்த டிசோசியேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும். அந்த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இந்த 3 ரியாக்ஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு 3 அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குது, KA1 KA2 KA3. ஸோ இந்த 3 ரியாக்ஷனும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் KA1 KA2 KA3 எப்படி வந்து ரிலேஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். KA1க்கும் KA2க்கும் KA3 இந்த 3 அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த 3 கெமிக்கல் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த கொஷின்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரியாக்ஷனோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் KA1 அண்ட் ரெண்டாவது ரியாக்ஷன் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் KA2, மூணாவதுக்கு KA3. ஸோ இப்போது நம்ம ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து எழுதுவோம் ஒரு ரியாக்ஷனுக்கும். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு என்ன எழுதுவோம், ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா H2, ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து A இல்லையா, ரியாக்ஷன் A H2C2O4 gives rise to H plus HC2O4 மைனஸ். ஸோ இதோட ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KA1 ஓகே. ஸோ இப்போது இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட்டை எழுதுவோம் ஓகேவா. ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட்டை எழுதுவோம். எப்படி எழுதுவோம், அந்த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம் ஓகேவா. ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் KA இல்லையா, ஃபஸ்ட் ரியாக்ஷன் KA1. ஸோ இதுக்கு ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் KA1, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் KA1 இஸ் ஈக்குவல் டு H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு அப்புறம் HC2O4 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை the reactant, basically the reactant constant இல்லையா. so that is concentration of H2C2O4 concentration. இதுதான் ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் ரிலேஷன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா HC2O4, அதாவது இது HC2O4 வந்து ஃபர்தராக எப்படி டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ HC2O4 இல்லையா, B reaction HC2O4 minus.
ஸோ இந்த ரியாக்ஷன் என்னவா இருக்குது, gives rise to. ஓகே, ஸோ gives rise to என்னாச்சு, H ப்ளஸ், ஓகேவா, H ப்ளஸ் ப்ளஸ் C2O4 2 மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு இதை டொனேட் பண்ணிடுச்சு நம்ம. ஓகேவா. ஸோ இப்போது இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்லை அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் Ka2. ஸோ இதுக்கு வந்து நம்ம வழக்கம் போல் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை எடுத்து எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? ஸோ Ka2 இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ், அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C2O4 2 மைனஸ் டிவைடட் பை, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இதோடது, ஸோ HC2O4 மைனஸ், ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போது நம்ம Ka1ம் Ka2 எழுதியாச்சு. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, தேர்ட் ரிலேஷன் ஆர் கேடி ரியாக்ஷன் H2C2O4. ஓகே, H2C2O4 வந்து இந்த மாதிரி டிசோசியேட் ஆகுது. 2H ப்ளஸ் ப்ளஸ் C2, ஸோ டைரெக்டாக ரெண்டு புரோட்டானும் வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எழுதிக்குவோம். ஓகேவா. ஸோ அப்போது தேர்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுவோம். ஸோ தட் இஸ் என்னது, H2C2O4. ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து gives rise to என்னது, 2H ப்ளஸ் ப்ளஸ், ஓகே, C2O4 2 மைனஸ் அப்படின்னு டிசோசியேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வந்து Ka3 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, Ka3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா Ka1க்கும் Ka2க்கும் அண்ட் Ka3க்குங்கிற ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராப்ளமில் ஸோ Ka3யும் Ka3 எல்லாத்துலேயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லையா, Ka3 எல்லாத்துலேயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ Ka1 Ka2 ரெண்டும் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ Ka1ம் Ka2வும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஈக்குவேஷன் A ப்ளஸ், ஓகேவா, ஈக்குவேஷன் A இருக்கு இல்லையா, ரியாக்ஷன் A ப்ளஸ் ரியாக்ஷன் B, ஓகே, இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் C அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போது ரெண்டு ரியாக்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்ன பண்ணணும்னா, அதோட adding the two reaction, right, when two equilibrium reactions வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ரியாக்ஷன் வந்து இது வந்து ரியாக்ஷன் 1, ரியாக்ஷன் A இல்லையா, இது ரியாக்ஷன் RxNA, இது வந்து RxNB, இது RxNC. ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் ஆட் பண்ணுறீங்க, அப்போது அதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து Ka1 மல்டிப்ளை வித் Ka2, B இது வந்து Ka2 ஈக்குவல் டு Ka3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ இது ஏன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்லிபிரியம் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம், ஸோ Ka1க்கு என்ன இருக்குது, ஸோ Ka1ங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ், அடுத்தது HC2O4 மைனஸ், ஓகே, C2O4 மைனஸ், இது வந்து A divided by concentration of H2
C2O4 அப்படின்னு இருக்கு. அப்போது மல்டிப்ளை வித் KA2 என்னன்னு வரும்? ஸோ KA2ன்னு பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் அடுத்தது C2O4 2 மைனஸ்னு வரும். 2 மைனஸ் டிவைடட் பை என்ன வரும்? H ரைட் C2O4 மைனஸ். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 ரைட் 2 என்ன வரும்? H ப்ளஸ் பவர் 2 அதே நேரத்தில் C2O4 2 மைனஸ் அப்படின்னு வந்துடும் இங்கே இல்லையா? ஓகே, தென் நியூ டினாமினேட்டரில் H2 C2O4 இதுதான் வந்து ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே. அதனால் ஸோ அதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 ஈக்குவேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட் பண்ணுறதுனால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சில இதெல்லாம் காமனாக இருக்கும். அது என்னென்ன காமனாக இருக்குங்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன காமனில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேர்மும் ரைட் இந்த டேர்ம் maybe some other color, red color which will be more bright. okay, so இந்த term அடுத்தது இந்த term cancel ஆயிரும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற term வந்து இந்த termக்கு ஈக்குவலாக வரும். ஸோ H ப்ளஸ் இங்கே H ப்ளஸ் அப்போது 2 H ப்ளஸ் அப்போது H ப்ளஸ் பவர் 2 இங்கே வந்து C2O4 2 மைனஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸோ அப்போ இது வந்துடுது. அது நியூ டினாமினேட்டரில் போய் H2C2O4 H2C2O4 அப்போ ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் ஸோ H ப்ளஸ் பவர் 2 into C2O4 2 minus divided by right H2C2O4 is equal to H plus power 2 C2O4 2 minus divided by H2C2O4. okay, equal ஆயிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் ஸோ என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KA3 is equal to KA1 times KA2. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன், அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த கொடுத்துக்கிற கெமிக்கல் ஈக்குவேஷனில் இதுதான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ரிலேஷன். ஸோ அப்போ சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ KA ரைட் KA3 is equal to எது KA3 is equal to KA1 into KA2. அப்போ D is the right answer இல்லையா? So D is the right answer. So this is how we have to solve this equation.